டேய் ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? டேய் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், வண்டி எடு. எங்க போறோம்? குலதெய்வம் கோயிலுக்கு. டேய் உன் குலதெய்வ கோயில் கும்பகோணம் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லுவேன். நான் சொன்னது அருணோட குலதெய்வம் கோயிலுடா. அங்க எதுக்குடா போறோம்? பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு போறோம். டேய் அருணும் அவன் அப்பனும் அவங்க அம்மாவை தேடி அங்க தானே போயிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம அந்த அம்மாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சு நல்ல பேர் வாங்க போறியா? டேய் உன்ன மாதிரி மூளை இல்லாதவன் அப்படி யோசிப்பான். என் பிளானே வேற. குலதெய்வம் இருக்கிற இடத்துல உயிரை விடுறது மிகப்பெரிய புண்ணியம்டா. அந்த புண்ணியத்தை நான் அந்த அம்மாவுக்கு கொடுக்க போறேன். பழைய ரஞ்சிதா மேல தூக்கி போடுவோம். அதுக்கப்புறம் ரஞ்சிதா என் காலில் தான் வந்து விழணும். டேய் அன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல சொல்றேன்னு நினைச்சேன். நீ சீரியஸாவே அந்த பிளான்ல தான் இருக்கியா? இப்பதான்டா புரியுது. கொலை பண்ற அளவுக்கு போகணுமாடா? உனக்கு பயமா இருந்தா நீ ஒதுங்கிடு, நான் மட்டும் கிளம்புறேன். டேய் நான் எனக்காக பேசலடா, இப்பயும் உனக்காக தான் பேசுறேன். கல்பனா அம்மாவை கூட நீ கொல்லு நினைச்சு அடிக்கல, ஏதோ ஒரு வேகத்துல அடிச்ச. ஆனா அதுக்கே அந்த அம்மாவை கொண்டுட்டு நீ எப்படி புலம்பிக்கிட்டு இருந்த? அந்த அம்மாவை கொல்லுனாலும் நீ அடிச்சிருக்க, அதுக்கே உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். கல்பனா கொடுத்த ஸ்டேட்மெண்டால தான் நீ தப்பிச்ச. மறுபடியும் ஏன்டா இவ்வளவு பெரிய கிரைம்ல மாட்டிக்கிற? மாட்ட போறது நான் இல்லடா, ரஞ்சிதா. டேய் அருணையும் இப்படிதானே மாட்டிக்கணும்னு நினைச்ச, கடைசியில சொதப்பிட்ட. அதே மாதிரி இந்த மேட்டர் சொதப்பாதுன்னு என்னடா நிச்சயம்? டேய் அந்த அம்மா எப்படியும் ரஞ்சிதாவை ஏத்துக்க போறதில்ல, அவ எப்படியும் வெளியே வந்திருப்பா. அப்புறம் ஏன்டா ரிஸ்க் எடுக்கணும்? நினைச்சதை அடையணும்னா ரிஸ்க் எடுத்து தாண்டா ஆகணும். டேய் ரஞ்சிதா அதுக்கு ஒருத்தாடா, அவளுக்காக நீ ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்படி என்னடா ஸ்பெஷல் அவகிட்ட? ஏய் காதலிக்காக காதலை சூசைட் பண்ணிட்டான்னு பேப்பர்ல அப்பப்ப நியூஸ் படிச்சிருப்பல. அந்த பொண்ணு போட்டோவை பாக்குறப்போ இதுக்காக அவன் உயிரை விட்டான்னு பல பேர் யோசிப்பாங்க. ஆனா அந்த பொண்ணோட வேல்யூ என்னன்னு செத்து போன அந்த லவருக்கு மட்டும் தாண்டா தெரியும். ரஞ்சிதா தான் என் வாழ்க்கை, உலகம், உயிர்னு நான் என்ன சொன்னாலும் என் ஃபீலிங்க உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது. நீ என் இடத்துல நின்னு பார்த்தாதான் ரஞ்சிதா எனக்கு யாருன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியும். சரி உன் கண்ணுக்கு வேணா ரஞ்சிதா சாதாரண பொண்ணா தெரியலடா, ஆனா எனக்கு அவ தேவதடா, ஏஞ்சல்டா. ஏய் அவளுக்காக எத்தனை பேரை வேணா கொள்ளலாம்டா. என்ன வண்டிய ஓ வேதாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. அப்பப்பா அதுல ஒண்ணு இல்லப்பா. கொஞ்சம் வேகமா போசுறதா. அம்மா எப்படியாவது கிடைச்சுன்னு கடவுளே. அண்ணா அந்த பக்கம் போங்கண்ணா.